இந்த தக்காளியோட நம்ம இந்த ஒரே ஒரு பொடியை மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த ஒரு பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக உங்கள் முடியை வந்து கருமையாக்கி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பொடியை வந்து நீங்கள் டெய்லி ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. 6 மாதம் வரைக்கும் இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெள்ளை முடி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த கெமிக்கல் ஹேர் டை வந்து போட்டவங்களுக்கு அதுக்கப்புறம் ஹெர்பல் வந்து போட்டிங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த வேர்க்கால்கள் வெள்ளை முடி மட்டும் கொஞ்சம் நாள் ஆகும். உடனே வந்து மாறாது. இப்போ இந்த முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கெமிக்கல் ஹேர் டை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதோட எஃபெக்ட் தான் இதெல்லாம். பாருங்கள், அந்த வேர்க்கால்கள் மட்டும் நம்மளுக்கு அந்த வெள்ளை முடி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை தான் அதிகம் பேர்த்துக்கு இருக்குது. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். உள்ளே இந்த மாதிரி வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹேர் டை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ நான் சொல்கிற ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு நரைமுடியெல்லாம் வந்து நல்லா கருப்பாக மாறும். இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் சூப்பராகவே டோட்டலாகவே மாறிடும். இன்றைக்கி செம்மையான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஹேர் டை வந்து எங்களுக்கு ஒத்துக்காதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிசுப்பு சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. சரி, இப்போ வாங்க இப்போ இந்த வெள்ளை முடிக்கு என்ன ஆயில் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான இன்றைக்கி தக்காளியை வச்சு இன்றைக்கி ஒரு செம்மையான ஹேர் டை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளியை வச்சு எந்த அளவுக்கு வந்து ஹேர் டை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளியை வச்சு நம்ம எப்படி ஹேர் டை ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறிவேப்பிலை காய வச்சது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சை கறிவேப்பிலை இருந்ததுன்னா மண் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக வறுத்ததுக்கப்புறம் இதில் 2 பொருள் நம்ம கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ கருகிற இதுலேயே அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது வெந்தயம் வந்து நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்தயம் கருகிற அளவுக்கு வறுபடணும். இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது அடுத்ததாக சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம். எந்த அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்திங்களோ அதே அளவுக்கு கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம். இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா சாதா பாத்திரத்தில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வெந்தயம் கருஞ்சீரகம் நல்லா வறுபடணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. கறிவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. அதே மாதிரி வெந்தயம் கருஞ்சீரகம் 3மே நல்லா இந்த அளவுக்கு வந்து வறுபடணும். ஒரு சாதா பாத்திரத்தில் ஆகாத பாத்திரத்தில் வந்து போட்டு வறுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆயிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கீழே வந்து நம்ம இறக்கிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு ஆற வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு ஆறிடும்.
இந்த அளவுக்கு வந்து கறிவேப்பிலை வந்து வறுபட்டுச்சுன்னா ஓகே தான். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா நொறு நொறுன்னு ஆயிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போது நல்லா பவுடர் ஆக்கிடலாம். இப்போது நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு சல்லடை போட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். திப்பு திப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சளிச்சிட்டிங்க அப்படின்னா நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். மிக்ஸி ஜாரு இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் வந்து பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிக்கும். மேக்ஸிமம் நம்ம கறிவேப்பிலையை வெறும் கறிவேப்பிலையை நீங்கள் ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணாலே நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கரிஞ்சீரகத்தையும் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான தக்காளியை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லாவே இந்த அரைப்படலை. இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ அரைப்பட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. பொடி வந்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்திங்க அப்படின்னா நல்லா வந்து நைஸ் பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இந்த ஒரு பவுடரே போதுங்க, அவங்க நிறைய முடியை வந்து சூப்பராக வந்து ஒரே வாரத்தில் கருமையாக்கிரும். இது தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரையில் ஒரு 3 மாதம் 4 மாதங்கள் நிரந்தரமாகவே நம்ம முடியெல்லாம் வந்து கருப்பாயிரும். சரி, வாங்க இது இப்போ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ரவுண்டு ஷேப்பாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வந்து சல்லடை வச்சுட்டு அந்த ஜூஸை மட்டுமே நம்ம எடுக்கணும், விதைகள் இல்லாமல். நீங்கள் உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் தக்காளி வந்து எடுத்துக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தரும். எனக்கு ஆயில் வந்து வேண்டாம், ஆயில் இல்லாமல் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு தக்காளிங்கிறது நீங்கள் 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா ஜூஸ் அடிச்சு விட்ருங்க. நல்லா திக்காக பாருங்கள், இந்த அளவுக்கு கிடைக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு ஆயில் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆயில் வந்து நீங்கள் போடுறப்ப தான் உங்கள் முடியில் வந்து நல்லா டைட்டினிங்காக சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். ஒரு 2 மணி நேரம் மட்டும் இது நீங்கள் வந்து தள்ளில் வச்சிங்கன்னா போதும். இதை வந்து ஒரு டப்பாவில் இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் டப்பா ஏதாவது நம்ம இருக்கும் இல்லையா, நான் ஏற்கனவே இதில் ஸ்டோர் பண்ணுவேன். இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது அப்படியே வந்து எடுத்துக்கலாம். தேவைப்படுறப்போ நீங்கள் இதை ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்சிங் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவு கலர் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்ததாக இதில் நம்ம சேர்த்தக்கூடியது கேஸ்டர் ஆயிலு. இந்த ஆயில் வந்து உங்களுக்கு செக்கில் ஆட்டின சுத்தமான ஆயிலை வந்து வாங்கிக்கோங்க. அதிகமாக இது பிசுபிசுப்பு தன்மை வந்து கொடுக்குன்னு சொல்லி நிறையா பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லா முடி வந்து கருப்பாகும். அதே மாதிரி நல்லா குளிர்ச்சியானதும் கூட. தலைமுடி உதிர்வை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நல்ல முடியை வந்து எப்போவுமே கருப்பாக வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் இந்த ஆயிலை நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கோங்க.
தேங்காய் சேர்த்த வேண்டாம், விளக்கெண்ணெய் மட்டும் சேர்த்தினீங்கன்னா போதும். இது வந்து உங்களுக்கு ரப்பர் மாதிரி நல்லா முடியல பிடிச்சிக்கும். நல்லா ஊற வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் முடியை வந்து ஊற வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் விட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சிங் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இது செம்மையாக வந்து ரெடி ஆகிருச்சு. இது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா 100% நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது. நிறையா பேர் வந்து தேங்காய் வந்து சேர்த்து பயன்படுத்த முடியல அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை வந்து தக்காளியை நீங்கள் இன்னும் கூட ஜூஸ் அதிகமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம தக்காளியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, தலைமுடிக்கும் நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தலையை வந்து நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நார்மலான ஷாம்பு சீக்கா போட்டு நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வாங்க இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் டச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், அந்த வேர்க்கால்கள் இருந்துச்சு, அதை மட்டும் நான் டச்சப் பண்ணி விடுறேன். அப்போவே வந்து உடனே வந்து கருப்பாயிரும். இல்லை எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக கலர் வந்து பிடிச்சிக்கும். இது நல்லா நீங்கள் காய விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பாருங்கள் தலை சீவிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து டைம் இருக்கையில் குளிச்சுக்கலாம். இது நல்லா வந்து உங்களுக்கு பிசுபிசுப்பு ரொம்பலாம் தெரியாது. உங்களுக்கு வந்து தேங்கினங்கிறதுனால நார்மலாக நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், சும்மா மறைச்சி விட்டுக்கலாம். ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன். ப்ரஷ் இருந்துச்சுன்னா முடியில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் டை வந்து போட்ட மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும். போட்டு இந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டுருங்க. இல்லை நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய விட்டு சீவிட்டு போய்க்கோங்க. குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் சீக்காத்தூள், கார்த்திகா, மீரா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கார்த்திகா பவுட்ரு அந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் முடி பாருங்கள், ஃபஸ்ட்டு டைமே நல்ல மாற்றமாக கிடைக்கும். இந்த ஹேர் டை வந்து பேனு, ஈறு எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பூண்டுக்கும் வெங்காயத்தோலுக்கும் அந்த எல்லாமே வந்து செத்து மேலே வந்து முதங்கிட்டு வந்துடும். இதை 2-3 டைம் போடுறப்ப பேனே சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாமா? பாய்.